சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காவேரி உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்தில் இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி வாக்களித்தார். அவருடன் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அலுவலர்கள் மற்றும் வாக்கு செலுத்த வந்த வாக்காளர்கள் ஆர்வத்தோடு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பின்னர் பேசிய அவர் பணத்திற்காக வாக்கினை விற்கக்கூடாது எனவும் தெரிவித்தார். பணத்துக்காக ஓட்டை விற்கக்கூடாதுங்க, அதுதான் நியாயம். ஆக்சுவலாக பணத்துக்காக விற்கக்கூடாது, உண்மையிலேயே விற்கக்கூடாது. பணத்துக்காக ஓட்டை விற்காதீங்க. சென்னை ஆழ்வார்பேட்டை புனித பிரான்சிஸ் சேவியர் நடுநிலைப் பள்ளியில் நடிகர் ஜெயம் ரவி வாக்களித்தார். காரில் தனது மனைவியோடு வந்திறங்கிய ஜெயம் ரவி ஜனநாயக கடமையை ஆற்றினார். பின்னர் பேசிய அவர் இந்த மக்களவை தேர்தல் மட்டுமல்ல, அனைத்து மக்களவை தேர்தல்களுமே முக்கியமானவை என தெரிவித்தார். எல்லா மக்களவை தேர்தலுமே முக்கியமானது தாங்க, இது மட்டும் இல்லை, எல்லாமே அடுத்தடுத்து வரப்போற வருஷங்கள் எல்லாமே முக்கியமானது. அதே போல இயக்குனர் ஹரி சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காவேரி உயர்நிலைப் பள்ளியில் வாக்களித்தார். தனது மனைவி பிரீதாவுடன் வந்த அவர் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையை ஆற்றினார். சென்னை தியாகராய நகரில் உள்ள CA கார்ப்பரேஷன் தொடக்கப் பள்ளியில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் ஜனநாயக கடமையான வாக்கை செலுத்தினார். அப்போது தேர்தல் அலுவலர்களோடு அவர் செல்ஃபி எடுத்துக் கொண்டதோடு வாக்களிப்பது அனைவரின் உரிமை, எனவே அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார். கண்டிப்பா ஓட் பண்ணாதவங்க எல்லாருமே ப்ளீஸ் கம் அண்ட் vote, it is our rightful duty. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.